வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. இது ரொம்ப டேஸ்டா ஸ்பைசியா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 3 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வெங்காயம் நிறைய சேர்த்திக்கோங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாயை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். குடமிளகாய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாரத்துக்கு 2 டைம் ஆச்சு சாப்பிடுங்க. நான் இன்னைக்கு 400 கிராம் காளானை கட் பண்ணிட்டு கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து பொடி பண்ண சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம காளான் வதக்கினதும் அதுவே தண்ணி விடும். அதை பார்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றினா போதும். ஓகே, இப்போ ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். காளான் வெந்துருச்சுங்க, தண்ணியும் எல்லாம் சுண்டிருச்சு. இப்போ கொஞ்சமா கறிவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷா பொடி பண்ண மிளகுத்தூள், கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த ரெசிபி டயட் இருக்கவங்க அதிகமா எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பரான ரெசிபி. அவ்வளோதாங்க, மிக மிக சுவையான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி. கண்டிப்பா வீட்டில் செஞ்சு பாருங்க. நன்றி.